ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு வித் கௌரி சேனல். இன்றைக்கி நம்ம வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ரசப்பொடி தான் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த ரசப்பொடி போட்டு நம்ம ரசம் வச்சோன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வேறு எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ரசம் வச்சே 2 வாட்டி கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ரசப்பொடி போட்டு ரசம் வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும் இந்த ரசப்பொடி. ஸோ இந்த ரசப்பொடி தான் எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குக்கு வித் கௌரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த ரசப்பொடிக்கு எல்லா சாமானியும் நம்ம வெறும் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் விடாமல் வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் துவரம்பருப்பு 100 கிராம், அந்த துவரம்பருப்பு 100 கிராமை இதில் கொட்டி இப்போ இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். துவரம்பருப்பு இதெல்லாம் நம்ம வறுக்கிறதுல தான் இருக்குது நம்மளுடைய ரசப்பொடி எப்படி இருக்கணும் அப்படின்றது. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் இந்த துவரம்பருப்பு, கடுகு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் வறுத்துக்கணும். இதை நல்லா செவக்க இப்போ வறுத்துக்கலாம். இது வறுத்ததுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய துவரம்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பொடி நல்லா இருக்கும், நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா இதை செவக்க வறுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பையும் அதே கடாயில் போட்டு அதே மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கணும். அதுவும் எப்படி வரும்ன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வறுத்ததுக்கப்புறமா. அதே நல்லா நம்ம எவ்வளோக்கு செவக்க நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரசப்பொடி நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய கடலைப்பருப்பும் நல்லா செவந்து எடுத்து பாருங்கள். இதை நம்ம கைவிடாமல் அப்படியே வறுத்துட்டே இருக்கணும், கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி செவக்க வறுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கருக விட்டுட்டோன்னா நம்முடைய ரசப்பொடி ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆகிடும். அதனால் கருக விடாமல் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். இதையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சீரகம் 50 கிராம், 50 கிராம் சீரகம் வறுக்கும்போது நம்மளுக்கு ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கணும், லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா தான் அந்த சீரகத்தோட வாசனை போகாமல் கருகாமல் நல்லா வறுந்து வரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் சீரகத்தை வறுக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம சீரகம் நல்லா வறுத்தாச்சு. இந்த லைட்டாக பொரியிற ஸ்டேஜ் வரும். அப்போ நம்ம அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்க வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட்டு மிளகு 75 கிராம், மிளகு 75 கிராம்ஸ். 50 கிராம் சீரகத்துக்கு 75 கிராம் மிளகு. அந்த அளவுக்கு மிளகு எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கணும். மிளகையும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். அதுவும் லைட்டாக பொரியிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மிளகும் நல்லா வறுத்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொரியிற சவுண்டு கேட்கும். அந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்ட வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட்டு தனியா 25 கிராம், 25 கிராம் தனியாவையும் நல்லா பொரியிற மாதிரி வறுத்துக்கணும். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், நம்மளுடைய தனியாவும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்ததாக வெந்தயம் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அதிகமாக போட்டால் கசப்பாயிடும்.
அதனால் 5 கிராம் மட்டும் அதை எடுத்து அதையும் கொஞ்சம் நல்லா செவக்கிற மாதிரி வறுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், நம்மளுடைய வெந்தயமும் நல்லா வறுந்து வந்துடுச்சு. அதையும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம தட்டில் கொட்டிக்கலாம். அடுத்ததாக பெருங்காயம். நான் வந்து கட்டி பெருங்காயத்தை இப்படி எடுத்து வச்சிட்ருக்கேன். இதை வந்து ஒரு 2 சொட்டு தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் அந்த எண்ணெயில் நம்ம போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தூள் பெருங்காயம் கூட நம்ம பொடி அரைக்கும்போது அதோடு சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். கட்டி பெருங்காயம் தான் போடணுன்ற அவசியம் இல்லை. இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி நம்ம தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கணும். இந்த கட்டி பெருங்காயம் வந்து நான் 10 கிராம் அளவு எடுத்திருக்கேன். நான் இது நல்லா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா இது மாதிரி வறுக்கணும். அதிகமாக எண்ணெய் விட வேண்டாம், சும்மா 2 ட்ராப்ஸ் விட்டால் போதும். இப்போ பாருங்கள், இந்த பெருங்காயமும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இது பொரிஞ்சு இப்படி வரும். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக மிளகா. அந்த மிளகாவை காம்புலாம் எதுவுமே எடுக்காமல் அப்படியே நம்ம இதில் போட்டு வறுக்க வேண்டியது தான். இது நல்லா வறுந்து வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இந்த மிளகாவை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இதையும் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இது 50 கிராம் அளவுக்கு இந்த மிளகா. இப்போ நம்மளுடைய ரசப்பொடிக்கு வந்து 50 கிராம் சீரகத்துக்கு 75 கிராம் மிளகு, 100 கிராம் தோரம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் தனியா, 5 கிராம் வெந்தயம், அப்புறம் 10 கிராம் பெருங்காயம், அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு 50 கிராம் இந்த மிளகா. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இதை எப்படி அரைக்கணுன்றதையும் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இதே மாதிரி அளவு நீங்கள் போட்டு வறுத்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு இந்த ரசப்பொடி வரும். உங்களுடைய யூசேஜை பொறுத்து 3 மாதத்துலேருந்து 4 மாதம் கூட வரும். பாருங்கள், நம்மளுடைய மிளகாவும் நல்லா வறுந்து வந்துடுச்சு. இப்போ இதையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த எல்லா ஐட்டமும் நம்ம ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சிடணும். சில்லுன்னு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம மிக்சியில் போடணும். அதையும் வந்து நான் உங்களுக்கு எப்படி எதெல்லாம் ஃபஸ்ட்டு போடணும், எதை அப்புறமா போடணுன்றதையும் நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். அது பிரகாரம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரசப்பொடி சூப்பராக நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்ச சாமான்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நான் வறுத்த மிளகா, இந்த மிளகா இருக்குல்ல, அதை வந்து நான் இந்த மிக்ஸி ஜார் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இந்த மிளகா வந்து நான் இந்த மாதிரி காம்புங்களை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வறுக்கும்போது காம்பு எதுவுமே கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நம்ம அரைக்கும்போது காம்பெல்லாம் கட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி போடணும். ஸோ ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டுக்கலாம். மிளகாவும் அது கூட நம்ம வறுத்த தனியா வெந்தயம் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், மிளகா தனியாவை இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அரைக்கணும். இதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற தோரம்பருப்பு கடலைப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை இதில் கொட்டி அதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், தோரம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு அரைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சீரகம் போட்டு அரைக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, நம்மளுடைய ஒரு பொருளும் அரைப்படுற நேரம் வந்து டிஃபர் ஆகும். அதனால் நம்ம பருப்புலாம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த சீரகம்லாம் சீக்கிரமாக மசிஞ்சிரும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சீரகம் மிளகு இதெல்லாம் ஒன்றா அப்புறமா போட்டு அரைச்சா தான் வந்து நம்மளுக்கு ரசப்பொடி நல்லா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம மிளகையும் பெருங்காயத்தையும் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம
பெருங்காயம் நம்ம வறுத்து வச்ச பெருங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் இதில் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு அப்புறம் மிளகு இதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ரசப்பொடி வந்து எல்லாம் அரைச்சி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து அரைச்சதை இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் அதோட சூடு இருக்கும். அந்த சூட்டோடையே வந்து நம்ம பாக்ஸில் போட்டு எடுத்து வைக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா சூடு ஆறுற வரைக்கும் நல்லா ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கு அப்புறமா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் கேரண்டியாக வரும். இந்த ரசம் பொடி போட்டு நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா வீடே மணக்கும். அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசம். அந்த ரசத்துக்காகவே வந்து எக்ஸ்ட்ரா சாப்பாடு சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ இந்த ரசப்பொடியை நீங்களும் இதே அளவோடு இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த ரசப்பொடி பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்றவங்க நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 50 கிராம் கூட நீங்கள் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவை எனக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே குக் வித் கௌரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.